ஓங்கிலா அருணாச்சல் பிரதேசத்தோட ஒரு கிராமத்துல இருந்தா. அது சைனாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஓங்கிலாவோட குடும்பத்துல அவளோட வயசான அம்மா 3 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. ஓங்கிலாவோட குடும்ப செலவு விவசாயம் செஞ்சுதான் பண்ணாங்க. ஓங்கிலாவோட கிராமம் சைனாவுக்கு பக்கத்துல இருந்ததுனால ஓங்கிலா மோமோஸ், சாமின், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், மஞ்சாவ் சூப் இந்த மாதிரி சைனீஸ் உணவுகள் அவளுக்கு ரொம்ப நல்லாவே செய்ய தெரியும். ஓங்கிலாவோட அம்மா வயல்ல வேலை செய்வாங்க. அப்புறம் ஓங்கிலா வீட்ல இருந்தபடியே சமைப்பா. என்னாச்சுமா, நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வரீங்க? மற்ற கிராமத்து ஜனங்களோட நம்ம நிலமும் மிலிட்டரி கிட்ட போயிடும். அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் உணவுக்கு நாம தட்டுப்பட வேண்டியதாயிடும். அப்படி நம்ம நிலம் போயிடுச்சுன்னா அதுக்கான நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்கல்ல. நமக்குன்னு சொந்தமா ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோட விஷயமே தனி. ஆனா பணம் கையில வந்ததுமே அது எப்படியும் செலவாயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்கம்க்கு வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு நிச்சயம் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு மோமோஸ் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. அக்கா, நீங்க மோமோஸ் ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சோட்டு, நிறைய மோமோஸ் சாப்பிட்ற போல இருக்கு. சரி, கணக்கு பண்ணியா எத்தனை சாப்பிட்ட? 10ல் 0 போயிடுச்சு. 0. ஓம்கிலா, இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டியா? இதே நிலைமை நீடிச்சதுன்னா அப்புறம் இவனால பாஸ் பண்ண முடியாது. அம்மா, இவனுக்கு ஒரு நல்ல டியூஷன் தேவைப்படுதுமா. நான் சொல்லி கொடுத்தா இவன் படிக்க மாட்டேங்கிறான். மறுநாள் சாயந்தரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஓம்கிலா, நம்மளோட நிலம் போயிடுச்சுமா. 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. கிராமத்துல இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கலாமா? கிராமத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல. நான் நகரத்துக்கு போறேன். ஏதாவது வேலையோ தொழிலோ செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்புறேன். ஆனா நீ எந்த நகரத்துக்கு போவ? நான் டெல்லிக்கு போறேன். நீ விசாகப்பட்டினம் போ. அங்க நம்ம கிராமத்தை சேர்ந்த நாரியன் வேலை பாக்குறான். வெளியூர்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நமக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஓம்கிலா ஆந்திர பிரதேஷ்ல கடற்கரை கிட்ட அமைஞ்ச ஒரு நகரம் விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டா. அப்புறம் தான் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் நாரியனை போய் பார்த்தா. நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன். இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடு. உனக்கு என்ன செய்ய தெரியும்? நான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல மோமோ செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. நான் போய் என் முதலாளிகிட்ட பேசி பார்க்குறேன். நாரின் ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட பேசினான். அப்புறம் ஓங்கிலாவுக்கு மோமோஸ் செய்யற வேலை கிடைச்சிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் கடற்கரை கிட்ட இருந்தது. ஜனங்க அந்த பீச்சுக்கு வருவாங்க. மற்றபடி சாப்பாடு எல்லாம் அங்க நடக்கும். ஓம்கிலா கையால செய்யற டேஸ்டியான மோமோஸ் ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட் வருமானம் நல்லா அதிகமா வந்தது. ஆனா வியாபாரம் அதிகமா வர்றதுனால விஷ்ணு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட சேலரியை அதிகமாக்கல. அவர் ஓம்கிலாவுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுப்பாரு. ஓம்கிலாவுக்கு அதுல சேமிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க வந்து 6 மாசம் ஆக போகுது. நான் ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு 8 இல்ல 10,000 ரூபாய் தான் அனுப்ப முடியுது. பாவம், அம்மா செலவுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. மறுநாள் ஓம்கிலா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பேசினா. அங்கிள், என்னோட சேலரியை 15,000 ரூபாவா கொடுங்களேன். என்னால வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் உன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேனா? உனக்கு வேலை கொடுத்துருக்கான்ல, அதுவே நான் உன் மேல காட்டுற பெரிய கருணை தான். சேலரிலாம் அதிகமாகாது. போய் வேலையை பாரு. அப்போ ஓம்கிலா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறதுல கவனமா இருந்தா. அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அடிக்கடி ஒரு நாய் வரும். ஓம்கிலா அதுக்கு மோத்தின்னு பேரு வச்சா. மோத்தி அங்க வரும்போதெல்லாம் ஓம்கிலா அதுக்கு சாப்பிட 2 மோமோஸ் கொடுப்பா. ஒரு நாள் ரெஸ்டாரண்டோட ஓனரு ஓம்கிலா நாய்க்கு மோமோஸ் கொடுக்கறத பார்த்துட்டாரு. மோமோஸ் பண்றதுக்கான பொருளை எல்லாம் உன்னோட அப்பாவோட காசை வச்சும் வாங்கலல்ல, நீ நாய்ங்களுக்கு போய் மோமோஸை கொடுத்துட்டு இருக்க. இந்த 2 மோமோஸை நாய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போயிடுச்சு? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இழுக்கிறீங்க நீங்க? இந்த மோமோஸுக்கான பணத்தை உன் சேலரியிலேருந்து கட் பண்ணிடுவேன். அந்த மாசம் விஷ்ணு வெறும் 8,000 ரூபாய் தான் ஓம்கிலாவுக்கு கொடுத்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளியோட கொடூரமான செயலால ஓம்கிலா ஒரு முடிவு எடுத்தா. ஓம்கிலா நாரியன் கிட்ட சொன்னா, நான் இங்கே என்னோட வேலையை விடுறேன். நான் இப்ப எனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஆனா அதுக்காக நீ நிறைய பொருட்களை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குமே. அப்புறம் உனக்கு ஒரு கவுண்டரும் தேவைப்படும். அதில் வச்சு தான் நீ மோமோஸை விற்க முடியும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா? நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நீ கொடு. ஓம்கிலா கடல் கரை கிட்ட ஒரு கவுண்டர்ல மோமோஸ் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சா.
இப்போ விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமா மோமோஸ் சாப்பிட யாரும் வரதில்ல. பீச்சுக்கு சுத்த வரவங்க அதிகப்படியான ஆட்கள் ஓம்கிலா கிட்ட மோமோஸ் சாப்பிடுவாங்க. ஓம்கிலா இப்போ மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. விஷ்ணுக்கு ஓம்கிலாவோட கவுண்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்து கவலையாயிடுச்சு. இவ்வளோ நாள் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னோட அதிகாரத்தையே முடிச்சு வச்சுட்டாலே. இவ என்னைக்கு வேணா என்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சின்ன செடி பெரிய மரமாகறதுக்குள்ள அதை வெட்டி அழிக்கிறது தான் நல்லது. விஷ்ணு ஒரு நாள் ஓம்கிலா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, ஓம்கிலா, என்னோட புது ஒர்க்கர்ஸ் மோமோஸை நல்லாவே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மறுபடியும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடு. நான் உன்னோட சேலரியை 2,000 ரூபாய் அதிகமாக்கி தரேன். வேண்டாம் அங்கிள், இப்போ நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இப்ப இல்ல. அப்படின்னா நீ உன்னோட கவுண்டரை என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தூரமா கொண்டு போ. எதுக்காக பண்ணணும்? ஏன் இந்த பீச்சோட நிலம் உங்க அப்பாவுக்கு சொந்தமா? ஓம்கிலாவோட வாயில இருந்து குத்துற மாதிரி வார்த்தையை கேட்டதும் விஷ்ணுவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. நீங்க மோமோஸை தவிர இன்னும் வேற என்னென்னமோ சேல்ஸ் பண்றீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளா இந்த பொண்ணு என்கிட்ட தான் சேலரியை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப இவ எனக்கே வாய்ப்பு தராளா? இவளோட அகங்காரத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சு வைக்கலன்னா என்னோட பேரு விஷ்ணு சந்திர தேசாய் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ஓம்கிலா தன்னோட ரூமுக்கு போன போது 2 ஆட்கள் அவளை பிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் உன்னோட கவுண்டரை விஷ்ணு அண்ணனோட கடையிலேருந்து தூரமாக கொண்டு போய் வைக்கலன்னா அது உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. எங்களோட ஆளுங்க அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்காங்க. அவங்க உன்னோட குடும்பத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் ஓம்கிலாவை மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஓம்கிலாவுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மூச்சு விட முடிஞ்சது. ஓம்கிலா போன்ல தன்னோட அம்மா கிட்ட பேசினா, நீ பயப்படாதம்மா, யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ உன் வேலையில கவனத்தை செலுத்து. நீ உடனே இப்ப போலீஸை போய் பாரு. ஓம்கிலா போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணா. போலீஸ் விஷ்ணு கிட்ட போச்சு. விஷ்ணு அண்ணன், நீங்க இந்த ஏரியாவில் ரொம்பவே நல்ல மனுஷன். நீங்க ஒருத்தனோட உயிரை எடுத்து கொலைகாரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர் சார், நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே. நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இந்த மாதிரி பயமுறுத்துற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அந்த பொண்ணை அவளோட வேலையை செய்ய விடுங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சாரு. பலத்தால வேலையே நடக்காது. நான் நல்லா மாட்டிக்குவேன். நம்ம புத்தியை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம்கிலா கிட்ட ஒரு பொண்ணு வந்தா. ஹலோ மேம், நான் ஹிந்துஸ்தான் பே கம்பெனி மூலமா வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க எங்க கோட் ஸ்கேனரை போட்டுக்கிறீங்களா? அதுக்கு பணம் செலவாகுமே. இது ஃப்ரீ. நீங்க என்கிட்ட உங்க மொபைலை கொடுங்க. இப்பவே நான் உங்க அக்கௌண்ட்டை இதுல லிங்க் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஓம்கிலா யோசிச்சா, சரி நாமளும் இந்த ஸ்கேனரை போடலான்னு முடிவு பண்ணா. ஓம்கிலா தன்னோட மொபைல அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா. அந்த பொண்ணு ஒரு ஹேக்கர். அவளை விஷ்ணு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு ஓம்கிலாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டா. இந்தாங்க, முடிஞ்சது. மறுநாள் ஓம்கிலா தன்னோட ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக போனா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது அவளோட அக்கௌண்ட்ல ₹1 காசு கூட இல்லைன்னு. ஓம்கிலா உடனே பேங்க்குக்கு போனா. அவ தன்னோட அக்கௌண்ட்டை பத்தி அங்க விசாரிச்சா. பேங்க்ல அவகிட்ட சொன்னாங்க, அதாவது அவ ஆன்லைன் பேமெண்ட் ஏமாற்றத்துக்கு பலியாயிட்டான்னு. ஓம்கிலாவுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஹிந்துஸ்தான் பேல இருந்து வந்த பொண்ணு அவளை ஏமாத்திட்டான்னு. ஓம்கிலா அந்த பொண்ணை பத்தின ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணா. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. அங்க விஷ்ணு ஓம்கிலாவோட கவுண்டர்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாரு. அதுலதான் ஓம்கிலா எல்லா பொருட்களையும் வச்சிருந்தா. இப்போ ஓம்கிலா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும் கிடையாது, அப்புறம் பொருளும் கிடையாது. அவ அழுதுகிட்டே நாரியனை பாக்கிறதுக்கு போனா. நான் ஏமாந்துட்டேன் நாரியன். என்னாச்சு ஓம்கிலா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஓம்கிலா நாரியன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. எனக்கு உன்னால 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாரியன் 2 நாளைக்கு முன்னாடி தான் கிராமத்தை விட்டு வந்திருந்தான். என்னை மன்னிச்சிடு ஓம்கிலா, நான் முந்தா நேத்து தான் என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு கிராமத்துல இருந்து வந்தேன். எல்லா பணத்தையும் கல்யாணத்துல செலவாக்கிட்டேன். ஓம்கிலா பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நாய் மோத்தி வந்தது. அதுக்கு தான் ஓம்கிலா மோமோஸ் கொடுப்பா. இன்னைக்கு உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். மோத்தி உடனே ஒரு கடவுளா மாறினா. நான் சமுத்திர தேவன் வருணன். இந்த நாயோட உருவத்துல இந்த பீச்ல சுத்திக்கிட்டு ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எதுக்கு தரிசனம் கொடுத்தீங்க? நான் என்னைக்கும் பூஜை கூட பண்ணது கிடையாது. கடவுள் எப்பவும் ஒரு பிராணியோட ரூபத்துல வந்து தான் ஜனங்களுக்கு பரீட்சை வைப்பாரு.
வருணதேவன் ஓங்கிலா கிட்ட சில விதைகளை கொடுத்தாரு. இந்த விதைகளை கடற்கரை ஓரமா புதைச்சி வச்சுடு. அதிலிருந்து வர செடியில இருந்து உனக்கு மோமோஸ் கிடைக்கும். அந்த மோமோஸை உன்னால மட்டும்தான் அந்த செடியிலிருந்து பறிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு வருணதேவன் மறைஞ்சிட்டாரு. ஓங்கிலா அந்த விதைகளை மண்ணுல புதைச்சா மறுநாளே செடிகள் வளர்ந்து வந்தது. அதுல மோமோஸ் வளர்ந்துருந்தது. ஓம்கிலா அந்த மோமோஸை பறிச்சு ஒரு கூடையில வச்சா. அப்புறம் மோமோஸை விற்க ஆரம்பிச்சா. அந்த மோமோஸ்ல அதே சுவை இருந்தது. அதுல ஓம்கிலா தன்னோட கையால செஞ்ச மோமோஸோட சுவை இருக்கும். விஷ்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது ஓம்கிலா மண்ணுல மோமோஸ் செடி வளர்த்திருக்கான்னு, அவரு ராத்திரியில மோமோஸை பறிக்கிறதுக்காக போனாரு. விஷ்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒரு மோமோஸை கூட பறிக்க முடியல. அப்புறம் அந்த செடியையும் பிடுங்க முடியல. விஷ்ணு மார்க்கெட்டுக்கு போய் விஷப்பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்தாரு. அது பயிர்களை அழிக்கக்கூடியது. அவரு அந்த மோமோஸ் செடியில பூச்சி மருந்தை தெளிச்சாரு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அப்பதான் வேகமா ஒரு அலை வந்தது. அது செடியில இருந்த பூச்சி மருந்து எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுச்சு. விஷ்ணு ஒரு வண்டியில நிறைய மரக்கட்டைகளை அள்ளிக்கிட்டு வந்தாரு. அவர் அந்த மரக்கட்டைகளை மோமோஸ் செடி மேல போட்டுட்டாரு. அப்புறம் அந்த மரத்துல அவரு பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சாரு. விஷ்ணு இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. ஆனா அப்பதான் பீச்சில் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் நெருப்பு அணைஞ்சிடுச்சு. இந்த மழை இந்த நேரத்துல தான் வரணுமா? அப்பதான் நாரியன் அந்த இடத்துக்கு வந்தான். நீங்க எதுக்காக சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓம்கிலா என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மோமோஸ் ஒரு தெய்வம் அவளுக்கு கொடுத்த வரமா. யாராலையும் இதை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு நாத்திகன். எனக்கு இந்த தெய்வத்தை பத்தியும் வரத்தை பத்தியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னோட கடின உழைப்பை வச்சு தான் சம்பாதிச்சேன். ஓம்கிலாவோட இந்த மோமோஸை நான் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சு காட்டுறேன். நீயே அதை பாரு. அப்பதான் ஓம்கிலா அங்க வந்தா. விஷ்ணு அங்கர், என்னோட மோமோஸ் செடிக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் போலீஸை போய் பார்த்து அவங்க கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருவேளை இவ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானா என்னோட இமேஜே அழிஞ்சு போயிடுமே. இப்ப நம்ம இங்கிருந்து ஒதுங்கி போறது தான் நமக்கு நல்லதா இருக்கும். நீ தப்பா நினைக்கிற ஓம்கிலா. நான் இந்த மோமோஸை பார்த்துட்டு போலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நரீன், நீ ஏன் கூட வா. விஷ்ணு நாரியனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. நரீன், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை முதலாளி? நீ உன்னோட கிராமத்துக்கு போ. எப்படியாவது ஓம்கிலாவோட அம்மாவுக்கும் அவனோட தம்பிங்களுக்கும் ஜுரம் வர வச்சுடு. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓம்கிலா அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவே இந்த இடத்த விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாள்ல. அப்புறம் ஒரு வழியா ஓம்கிலா என்னோட வழியிலிருந்தும் நகர்ந்து போயிடுவா. நீ இந்த வேலையை செஞ்சனா நான் உனக்கு 15,000 ரூபா பணம் தருவேன். ஆனா நீ இந்த வேலையை செய்யலன்னா உன்னை நான் வேலையை விட்டு ஒரேடியா தூக்கிடுவேன். நாரியனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனால தூங்க முடியல. அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்னால வேலையை விட்டு போக முடியாது. என்னோட மனைவியும் குழந்தையும் பசியாலேயே செத்துருவாங்க. என் முதலாளி சொன்ன வேலையை முடிக்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இந்த பாவத்தை எனக்காக ஒன்றும் செய்யலையே. ஒரு கட்டாயத்தால தான் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. கடவுளே, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் கிராமத்துக்கு போனான். அப்புறம் ஓம்கிலா வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டு போனான். ஓம்கிலாவோட அம்மா நாரியனுக்கு சித்தி. சித்தி, நான் புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஓம்கிலாவோட அம்மா நாரியனை ரொம்பவே நம்புவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா. அது சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அது சரி, ஓம்கிலா எப்படி இருக்கா? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓம்கிலாவோட வியாபாரமும் சூப்பரா போகுது. உங்களோட பொண்ணு ரொம்ப கடின உழைப்பாளி. இப்படி ஒரு பொண்ணு அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு நாரியன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஓம்கிலாவோட அம்மா அப்புறம் அவளோட தம்பிங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அவங்க 4 பேருக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஓம்கிலா தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த செடிகளை புடுங்க தானே முடியாது, ஆனா இதை என்னால் அழிக்க முடியும்ல. விஷ்ணு ஒரு ரோலரை எடுத்துட்டு வந்தாரு. அவர் அந்த செடி மேல ரோலரை ஏத்தினாரு. ஆனா அப்ப கூட அந்த செடிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ரோலர் மேலே ஏத்திட்ட உடனே செடிங்க மறுபடியும் அதே மாதிரி நின்னுச்சு. விஷ்ணு கோவத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி அதே நாய் மோதி நின்றுட்டு இருந்தது. விஷ்ணு தன்னோட கோவத்தை அந்த நாய் மேல காட்ட நினைச்சாரு. இன்னைக்கு நான் இந்த நாயை சும்மாவே விட மாட்டேன். விஷ்ணு ரோலரை அந்த நாய் மேல ஏத்துறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் நாய் வருணதேவனா மாறிடுச்சு. அப்புறம் அந்த வருணதேவன் விஷ்ணுவை ரோலரோட தூக்கி சமுத்திரத்தோட மத்தியில வீசினாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க வராது, என்னை காப்பாத்துங்க.
வருணதேவன் அவர்கிட்ட போய் சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா நீ முதல்ல எனக்கு வாக்கு கொடு. ஓம்கிலாவோட வேலையில நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன். ஓம்கிலாவோட வியாபாரத்துல என்னால எந்த ஒரு தொந்தரவும் வராது. அவளோட பணத்தை திரும்பவும் கொடுத்துடுறேன். அவளோட கவுண்டரையும் கொடுத்துடுறேன். அப்போதான் வருணதேவன் விஷ்ணுவை தூக்கி கடற்கரை கிட்ட வீசினாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் ஓம்கிலாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஓம்கிலாவோட குடும்பத்தையும் சரி பண்ணாரு. ஓம்கிலா நகரத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவளோட வியாபாரத்தை பழையபடி நடத்தினா. ஒரு ஊர்ல புஷ்பான்ற பேராசை பிடிச்ச பெண் ஒருத்தி இருந்தா. அவ இனிப்பு கடை வச்சிருந்தா. புஷ்பா ரொம்ப மோசமான குணம் கொண்டவ. ஒரு நாள் புஷ்பாவோட கடைக்கு ரபடி பண்ற மோகன் அவங்க கடைக்கு தாமதமா வர்றான். மோகன், நீ இப்பதான் கடைக்கு வரியா? நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிரு புஷ்பம்மா. என் மனைவிக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. இந்த காலத்து பசங்க எல்லாம் கல்யாணம் ஆன உடனேயே பொண்டாட்டிங்களுக்கு அடிமையாயிடுறீங்க. இந்த மாசம் உனக்கு சம்பளமே தரமாட்டேன். அப்படி சொல்லாத புஷ்பம்மா. இன்னிலிருந்து என்னுடைய சம்பளத்தை ஏத்துற விஷயமா பேசலான்னு இருந்தேன். என்ன சொல்ற நீ? வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா? இல்ல அதையும் வித்து தின்னிட்டியா? நான் சொல்றத நீ முதல்ல கேட்டுக்க மோகன். உன்னோட சம்பளத்துல கொஞ்சம் கூட நான் அதிகமா தரமாட்டேன். புஷ்பம்மா, உன் கடையில கிடைக்கிற கஞ்சி ரொம்ப பிரபலமானது. அதை தயார் செய்யறது நான் தானம்மா. அத மறந்துடாத. மத்த கடைக்காரங்க எல்லாம் என் பின்னாடிதான் சுத்துறாங்க. நீங்க என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்கலன்னா சரியான காரணம் இல்லாமலே நான் வேலையை விட்டு போக வேண்டியிருக்கும். ஓ அப்படியா? அப்ப இப்பவே வேலையை விட்டு நின்னுக்க. உனக்கு என்ன தோணுது? என்னோட கடையில ரபடி ஒன்னால விற்க போதா? சரிம்மா, அப்போ நான் கூட இனிமே உங்க கடையில வேலை செய்ய விரும்பல. என் கணக்கை முடிச்சு விடுங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன கணக்கு, என்ன காசு? என்னால உனக்கு ஒரு பைசா கூட தர முடியாது. உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ போ. மோகன் பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா அவனால முடியல. அவன் அழுதுகிட்டு வேற கடையை தேடி போறான். அவன் சுரேஷோட கடைக்கு போறான். எனக்கு தெரியும் மோகன், அந்த புஷ்பா ரொம்ப பேராசை உள்ள பொம்பளைன்னு. அவ உனக்கு பணம் கொடுக்க மாட்டா. எப்போ நீ வாய் திறந்து சம்பளத்தை ஏத்த சொல்லி கேட்டியோ அப்பவே அவளுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்க ஒரு காரணம் கிடைச்சது. உன்னை அவமானப்படுத்தவும். நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு வரேன் ஐயா. இந்த 5 வருஷத்துல என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி நான் எந்த ஒரு வேலையும் செய்யல. நான் கஞ்சியை ரொம்ப நல்லா தயார் பண்ணுவேன். எனக்கு தெரியும் மோகன், நீ தயாரிக்கிற கஞ்சி ரொம்ப பிரபலமானது. அதனால இனிமே நீ எங்க கடையில எங்களுக்காக வேலை செய். அதோட புஷ்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்களோ அதை விட 2 மடங்கு அதிகம் தரேன். சுரேஷ் சொல்றத கேட்ட மோகன் ரொம்ப சந்தோஷமா இப்படி சொன்னான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. புஷ்பம்மா கடையோட கஞ்சி இன்னும் பஜார்ல ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா இதுவரை அதை செஞ்சிட்டு இருந்தது நான் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜமீன்தாரோட மனைவி ஆர்த்தி, அவ புஷ்பாவோட தோழியும் கூட. அவ ரபடி சாப்பிடுறதுக்காக புஷ்பா கடைக்கு வர்றா. ஆனா அந்த ரபடிய சாப்பிட்ட உடனே அவ ரொம்பவே கோவிச்சுக்கிட்டா. ஆர்த்தி ரொம்ப சத்தத்தோட இப்படி சொல்றா, புஷ்பா, புஷ்பா, எங்க இருக்க நீ? என்ன ஆர்த்தி, உனக்கு இன்னைக்கு ரபடி பிடிக்கலையா? ஆஹா, இது என்ன ரபடியா இல்ல சமோசா சட்னியா? இதுல இனிப்பே சுத்தமா இல்ல. முன்னாடிலாம் ரபடி நல்லா தானே பண்ணிட்டு இருந்த. இப்ப ரபடிக்கு என்ன ஆச்சு? கோச்சுக்காத ஆர்த்தி, இன்னைக்கு ரபடி செய்யற வேலைக்காரன் சரியாவே செய்யல. நாளையில இருந்து உனக்கு ரபடி நல்லா டேஸ்டா வந்துடும். சரியா? கோச்சுக்காம சாப்பிடு. புஷ்பா சொல்றத கேட்ட ஆர்த்தி அங்க இருந்து கிளம்பிட்டா. புஷ்பாவோட வேலைக்காரன் தினேஷ் புஷ்பா கிட்ட சொல்றான், அம்மா, இந்த கஞ்சிய மோகன் தான் நல்லா செய்வாரு. நீங்க அவரை திட்டி வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. நீ முதல்ல உன் வாய மூடு. அந்த ரமேஷும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு பாரு என் கடை முன்னாடி எவ்வளவு கூட்டம் வருதுன்னு. நீங்களாம் இப்போ சின்ன பசங்க. நான்லாம் இந்த ரபடி வியாபாரத்தை 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட வீடு, காரு, சொத்து இதெல்லாம் ரபடி வித்து தான் வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா புஷ்பாவோட கடையில ரபடி வாங்குறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. அந்த ஊர்ல யாருமே சுரேஷோட கடையில ரபடி வாங்குறதுக்கு முன் வரவே இல்ல. புஷ்பாவோட ரபடி கடையை தவிர அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கடைகளுமே காலியா இருந்தது. இத பார்த்த மோகன் சுரேஷ் கிட்ட சொல்றான்,
இங்க பாருங்க சேட்டு, நான் எவ்வளவு நல்லா கஞ்சி செஞ்சாலும் நம்ம கடையோட கஞ்சியை யாரும் வாங்க மாட்டிருக்காங்க. தினமும் கஞ்சி செஞ்சு அதை வெளியே ஊத்தி உங்க நஷ்டம் அதிகரிக்குது. மோகன், நான் கூட இதை தான் யோசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு என்னோட கடையை மூடி வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் புரியல சேட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? மோகன், புஷ்பம்மா கடையில நீங்க வெறும் 5 வருஷம் தான் வேலை செஞ்சீங்க. ஆனா நான் 20 வருஷமா பார்த்துட்டு வரேன். எப்போ அவங்களுடைய கடையில கஞ்சி வாங்குறவங்க குறையறாங்களோ அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்ல ஜனம் திருவிழா போல கடை முன்னாடி கூடுவாங்க. அந்த புஷ்பம்மா இதை எப்படி செய்யறாங்களோ எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இது நடந்த பிறகு அவங்க கடை கஞ்சியை தவிர வேற எந்த கஞ்சி யாருக்கும் பிடிக்காது. இப்ப என்ன நடக்கும் ஐயா? அந்த கடவுள் தான் இனி நம்மள காப்பாத்தணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுரேஷோட கடையில ஒரு பைத்தியக்காரன் வந்து நிக்கிறான். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேக்குறான். அந்த பைத்தியக்காரன் அவனோட 2 கைகள்லயுமே 2 சட்டி வச்சிருக்கான். இந்த பாருங்க சேட்டு, இந்த ஆளுக்கு சுய நினைவு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு பசியா இருக்கு போல. இவனுடைய அவஸ்தைய பார்க்கும்போது கொஞ்சம் கூட அவங்ககிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாளா இவன் பட்னியா இருக்கான்னு நினைக்கிறேன். இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. மோகன் அந்த பைத்தியக்காரன் முன்னாடி ரபடிய வச்சிட்டான். ஆனா அந்த பைத்தியக்காரன் மோகன் வச்ச எல்லா ரபடியையும் சாப்பிட்டுறான். அவன் கையில வச்சிருந்த 2 சட்டியில இருந்து ஒரு சட்டியை எடுத்து மோகன்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போன உடனே மோகன் அந்த கப்பை திறந்து பாக்குறான். அதுல இரும்பால செஞ்ச சுவையான ரபடி ஒண்ணு இருக்கு. இந்த பானையில என்ன இருக்கு? இந்த கொண்டையில ஏதோ பொருட்கள் இருக்கு. இது எனக்கு கஞ்சி போலதான் தெரியுது. நம்ம கடையில இருக்கிற மொத்த கஞ்சியையும் குடிச்சிட்டு போயிட்டான் போல. ஆனா நமக்கு இந்த இனிப்பு கஞ்சிய கொடுத்துட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே பைத்தியக்காரன் புஷ்பாவோட கடைக்கு போறான். தினேஷ் புஷ்பாக்கு தெரியாம கொஞ்சோண்டு ரபடி எடுத்து அந்த பைத்தியக்காரன்ட்ட கொடுத்துறான். ரபடிய சாப்பிட்டுட்டு அந்த பைத்தியக்காரன் அங்க இருந்து கிளம்புறப்போ, ஏய் இந்தா எங்க போற? ரபடிக்கு காசு கொடுத்துட்டு போ. போகட்டும்னு விட்டுருங்கம்மா, பிச்சைக்காரன் போல இருக்கான். ஏய் பைத்தியக்காரனா என்ன? வர போற பைத்தியத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க நான் என்ன தாபாவா கட்டி வச்சிருக்கேன்? கையில இருக்கிற சட்டியில என்ன வச்சிருக்க? புஷ்பா அந்த பைத்தியக்காரன் கையில இருந்து சட்டிய வாங்கிடுறா. புஷ்பா அந்த சட்டிய திறந்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகி அதையே பார்த்துட்டு இருக்கா. அந்த சட்டிக்குள்ள ரபடியோட வடிவத்துல வைரங்கள் இருந்துச்சு. புஷ்பா அந்த சட்டியை எடுத்து பாக்க அந்த வைரங்கள் எல்லாமே இரும்பா மாறிடுச்சு. மோகனோட கடையில பார்த்தா அவனோட ரபடி எல்லாமே வைரமா மாறிடுச்சு. சேட்டையா, இந்த கஞ்சி நகைகளா மாறுது. அந்த பைத்தியக்காரன் மாயம் தெரிஞ்சவன் போல. மோகனும் சுரேஷும் ரொம்பவே பணக்காரங்களா ஆயிட்டாங்க. இவங்க பணக்காரங்களா ஆகிறத பார்த்த தினேஷ் புஷ்பாவோட கடையில புஷ்பா கிட்ட, அந்த பிச்சைக்காரன் இலவசமா உங்க கடை கஞ்ச குடிச்சான், இது போதாதுன்னு அந்த நகை கஞ்ச மோகனுக்கு கொடுத்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த நகை கஞ்சி மேல உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு. இத கேட்ட புஷ்பா ரொம்பவே கோவமாயிட்டா. அதுக்கப்புறமா சில ரவுடி பசங்கள கூட்டிக்கிட்டு மோகன் சுரேஷோட கடைக்கு போன புஷ்பா அவங்கள வச்சு அடிக்க வைக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. போலீஸும் அங்க வந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே புஷ்பா பக்கம் இருந்தாங்க. அந்த பைத்தியக்காரன் தானே வைரம் வச்ச சட்டிய கொடுத்தான், அது என்னோடது. அவன் தெரியாம எனக்கு இரும்பு ரபடிய கொடுத்துட்டு போயிட்டான். இது மிகப்பெரிய பொய். நீ பேசாம வாய மூடு. அமைதியா என்னோட வைர சட்டிய எனக்கு கொடுத்துரு. புஷ்பா அவங்க 2 பேர் கூட பயங்கரமா சண்டை போடுறா. அதே சமயம் அங்க அந்த பைத்தியக்காரன் வந்துடுறான். உனக்கு பேராசை குறைஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா காலத்தோட சேர்ந்து உன் பேராசை ரொம்ப பெருகிடுச்சு. புஷ்பாக்கு அந்த பைத்தியக்காரனோட குரல் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது புஷ்பாவோட கணவரோட குரல். அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிருந்தான். இங்க பாருங்க மக்களே, 20 வருஷம் முன்னாடி மோகனோட அப்பாவுக்கு கரி சுருங்கத்துல வைரம் கிடைச்சது. அந்த அப்பாவி என்ன தன்னோட சகோதரனா நினைச்சு ஒரு ராத்திரி வச்சுக்கோன்னு அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்தான். என் மனைவி புஷ்பா ஒரு பேராசை பொம்பளை. 20 வருஷம் முன்னாடி மோகனோட அப்பா என்னுடைய சகோதரன் ஒரு அசம்பாவிதத்துல போயிட்டான். அப்போல இருந்து இந்த வைரத்தை மோகன் கிட்ட கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த புஷ்பாவால அது என்னால முடியல.
எனக்கு தெரிய வந்துச்சு இந்த புஷ்பாவோட பேராசை ஒரு நாள் என்னை இங்க கொண்டு வரும்னு. எல்லாம் சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் அங்கிருந்து மாயமாயிட்டான். போலீஸ் புஷ்பாவை கைது பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரிக்க புஷ்பா தன்னோட தவறுகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. நீதிமன்றம் புஷ்பாக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. டெல்லி சிட்டில மாயா தன்னோட தம்பி மோகனோட சேர்ந்து மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தா. அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க 2 பேரும் டெல்லியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க. டெல்லியில அவங்களுக்கு மோமோஸ் பிசினஸ் நல்லா போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, வெறும் 1 வாரம் தான் ஆச்சு, ஆனா நம்மளுக்கு நல்ல வருமானம் தானக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வேலை இந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னா நாம கூடிய சீக்கிரத்துல அம்மா அப்பாவையும் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மாயாவும் மோகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடைக்கு முன்னாடி ஜனங்கள் லைன்ல அதிகமாயிக்கிட்டே போனாங்க. அவங்களோட கடைக்கு முன்னாடியே காலா அப்புறம் மோண்டோட கடையும் இருந்துச்சு. மோண்டோ அண்ணன், அவங்க 2 பேரையும் பாத்தியா? அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம கடையை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் இந்த இடத்துல 5 வருஷமா கடையை வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து அசையவே மாட்டேன். ஒருவேளை தேவைப்பட்டா இவங்களை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன். சரி காலா, நானும் உனக்கு துணையா நிக்கிறேன். இவங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி தான் ஆகணும். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா மோகனோட அப்பா அம்மா டெல்லிக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்பா, உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணா, எங்களுக்கும் உங்க 2 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு நாள் காலாவும் மோண்டுவும் கஞ்சாட காட்டி மோமோஸ் கடைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாண்டோ, இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க பாருங்க, இது சாப்பிடுற விஷயம். ஒருவேளை அவங்களுடைய கஸ்டமருக்கு அவங்க சமைக்கிற பலகாரம் மேல வெறுப்பு வந்துடுச்சுன்னா இவங்களோட பிசினஸ் கவுந்து போயிடும்னு புரிஞ்சுக்கோ. இவங்க மோமோஸ் செய்யற பாத்திரத்துல நாம ரேட் பாய்சனை கலந்து வச்சிருவோம். ஒருவேளை ரேட் பாய்சனை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா? யாரும் சாக மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிடுவோம். யாராவது உடல்நல சரியா இல்லைன்னா அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ஓடி போயிடுவாங்க. வா, என்னமா பிளான் யோசிச்சு வச்சிருக்கிற காலான, உண்மையா நீ பெரிய ஆள்னா. மோகன், இன்னைக்கு கொஞ்சம் மோமோஸ் மிச்சம் ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ராத்திரி இதையே சாப்பிட்டுப்போம். சரிக்கா, நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் நம்ம மோமோஸை டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. மாயாவும் மோகனும் மோமோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ரேட் பாய்சன் கலந்த எல்லா மோமோஸையும் மாயா, மோகன் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா அம்மாவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இவங்க வயசானவங்கறதுனால இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. டாக்டர், அப்பாவும் அம்மாவும் குணமாயிடுவாங்கல்ல? என்னால எதுவும் செய்ய முடியாது. இவங்க குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைத்தியம் பார்க்க முடியுமாக்கா? தெரியல மோகன், ஆனா அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா குணமாகறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நீங்க இவங்க கூடவே இருங்க, நான் கடையை பார்க்க போறேன். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா அப்புறம் மோகனோட அப்பா அம்மா குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மாயா மோகன் கிட்ட இருந்த எல்லா பணமும் அவங்க அப்பா அம்மா வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. மாயா மோகன் அவங்களோட பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்களோட கடையை விட்டுட்டு வண்டி கடை வைக்க வேண்டியதாயிடுச்சு. 4 பாத்திரத்துல செய்ய வேண்டிய மோமோஸ்க்கு பதிலா ஒரு பாத்திரம் மோமோஸை தான் விற்க முடிஞ்சது. மோண்டோன்னு இவங்களோட தைரியத்தை பாத்தியா? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட இங்கேயே வண்டி கடையை போட்டு மோமோஸ் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான். இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதே சமயம் அவங்க வண்டி கடைக்கு சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அக்கா, இங்க நேத்து தான் உங்களுடைய மோமோஸை நான் சாப்பிட்டேன். மோமோஸை சாப்பிட்ட உடனே என்னுடைய வயிற்று வலி சரியா போயிடுச்சு. இன்னைக்கு 2 பிளேட் சாப்பிட போறேன். கண்டிப்பா சாப்பிடுங்க சார், நான் இப்பவே கொடுக்கறேன். அம்மா, நேத்து உன்னுடைய மோமோஸை சாப்பிட்டு என்னுடைய முட்டி வலி சரியா போயிடுச்சுமா கண்ணா. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பிளேட்டு கொடுமா. மோகன், நீங்க கொடுத்த அந்த மோமோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 வருஷமா இருந்த கால்வலி மாயமா போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்தது, அதுவும் சரியா போயிடுச்சு தெரியுமா?
அப்படி என்னதான்ப்பா மாய மந்திரங்கள் இருக்குது உன்னுடைய மோமோஸ்ல? அதனால எல்லா வியாதியும் சரியாயிடுது. இன்னைக்கு 10 பிளேட் பேக் பண்ணிடு. மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க போறேன். மோண்டானே, என்னுடைய கடையை மூடிட்டு மறுபடியும் ஊரை பார்க்கறதுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா எல்லா கஸ்டமர்ஸும் மோமோஸை மட்டுமே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நாம முயற்சி பண்ணோம். ஆனா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. இவங்களோட மோமோஸை சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு நல்லாகிட்டே இருக்குது. மாயா மோகனோட பெருமை அந்த வானத்தையே எட்டுச்சு. இப்போ அவங்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் காலாவும் மோண்டுவும் கையை கூப்பிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மாயாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. காலாவும் மோண்டுவும் அழுதுகிட்டே அவங்க கடையை மூடிட்டு அவங்க கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. மாயாவும் மோகனும் அவங்களுடைய மாய மோமோஸ்னால ரொம்ப ஃபேமஸாகவும் பணக்காரங்களாவும் ஆயிட்டாங்க. அஞ்சு அப்புறம் சாகரோட குடும்பம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கோபால்புரங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா ஸ்கூல்ல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்லயே இருந்தாரு. அஞ்சு ரிமோட்டை கொடு. நான் ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தேன். நீ நடுவுல எங்க வந்த? அப்பா இங்க கொஞ்சம் பாருங்களேன். நான் தண்ணி குடிக்க போனேன், இவ ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. அப்பா இவன் 2 மணி நேரமா ஃபைட் பார்த்துட்டு இருக்கான். நான் ரிமோட் கொடுக்க மாட்டேன். உன்னோட அந்த மோசமான டிவி சீரியல் டெய்லி தான் வருது. ஒரு நாள் பார்க்கலன்னா அப்படி என்ன ஆயிட போகுது? 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அவங்கவுங்க ப்ரோக்ராம பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மம்மி, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கும் ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கும் ஸ்கூல் மூடிதான் இருக்கு. அதை திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு தோணுது. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மம்மி, இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுங்க. உங்க கையால செய்யற பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சு சாகரோட அம்மாவோட வேலை போயிடுச்சு. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம பட்னி இருந்தே சாக வேண்டியதுதானா? இல்லடாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வேலையோ இல்ல வியாபாரமும் பண்ணிக்கலாம். அம்மா டெல்லிக்கு போயிடுவோம். தள்ளுவண்டி கடையில பிரிஞ்சி சாதம் செஞ்சு விற்போம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட அப்பா டெல்லியில தள்ளுவண்டி கடையில பானிபூரி கடை வச்சிருக்காரு. ராஜு அடிக்கடி சொல்லுவான், அவங்க அப்பா மாசம் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். ஆனா கண்ணா, அது வீட்ல உங்க அப்பாவை யாருப்பா பாத்துப்பாங்க? மம்மி, நீங்க சாகரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போங்க. நான் இங்க வீட்ல அப்பாவை பாத்துக்கிறேன். சாகரும் அவனோட அம்மாவும் டெல்லிக்கு போனாங்க. அவங்க ஒரு கைவண்டி கடை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பிஸியான ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பிரிஞ்சி சாதம் செய்வாங்க. அப்புறம் சாகர் ஜனங்களுக்கு குரல் கொடுப்பான். வாங்க, டேஸ்டான பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. ஒரு பிளேட் வெறும் 20 ரூபாய் தான். வாங்க, பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே சாகரோட வண்டி கடைக்கிட்ட பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வர ஆரம்பிச்சது. சாகர் அப்புறம் அவனோட அம்மா எந்த இடத்துல அவங்க வண்டி கடையை போட்டாங்களோ அதுக்கு சரியா பின்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட முதலாளி சுமன் ரெட்டி பார்த்தப்ப அவன் ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு விக்கிற ஒருத்தி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள வயித்தெரிச்சல் ஏற்பட்டது. இப்படி இந்த பிரிஞ்சி ரைஸ்காரியும் அவளோட பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நாம இவங்க பிசினஸ நிறுத்திடணும். ஒரு நாள் காலையில சுமன் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு போலீஸ் அதிகாரிய சாகரோட வண்டி கடைக்கு கூட்டிட்டு போனான். உன்னோட வண்டி கடையை இங்க இருந்து எடுத்துட்டு போ. நீ என் ஹோட்டலுக்கு எதிர்க்க வண்டி கடை வச்சிருக்க. அப்புறம் நீ ரோட்டியும் ஜாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி சாகரும் அவனோட அம்மாவும் வண்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த வண்டிய காலால உதைச்சிட்டான். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் கீழே கவுந்துடுச்சு. சுமன் கூட ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். அதனால சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமன் கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கண்ணீர் சிந்தபடி நின்னுட்டாங்க. அம்மா, நான் இப்பவே போய் சுமனோட முகத்தை உடைக்கிறேன். வேண்டாப்பா, இது சிட்டி, நம்மளோட கிராமம் கிடையாது. போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. சட்டம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நாம வேற ஏதாவது ஒரு இடத்துல வண்டி கடைய வைப்போம்ப்பா. வண்டி கவுந்ததுனால எல்லா பிரிஞ்சி ரைஸும் கீச்சடு அப்புறம் கீழே விழுந்ததுனால வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா, நாம புதுசா பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொண்டு வரணும்.
ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விக்கிற ஒருத்தர் வந்தாரு. அண்ணன், இந்த பிரிஞ்சி ரைஸ் 1 கிலோ எவ்வளவு அண்ணன்? வாங்கிக்கங்க தங்கச்சி, உங்களுக்கு நான் கம்மி விலையில கொடுக்கறேன். சாகரும் அவனோட அம்மாவும் மொத்தமா 20 கிலோ பிரிஞ்சி ரைஸும் பீன்ஸும் வாங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க புதுசா பிரிஞ்சி ரைஸ் சமைச்சு அத கஸ்டமருக்கு கொடுத்தப்ப அப்ப கஸ்டமர் சொன்னாரு, உங்க பிரிஞ்சி சாதத்துல சிக்கனோட சுவை வருது. பிரிஞ்சி சாதத்துல சிக்கன் சுவையா? அது எப்படி முடியும்? சாகரும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சி ரைஸ சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அது ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. ஜனங்க மத்தியில பிரிஞ்சி ரைஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு பரவுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சாகரோட வண்டி கடைக்கு வந்து பிரிஞ்சி ரைஸ சுவைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அஞ்சுவையும் உதவிக்காக அங்க வர வச்சாங்க. ஏன்னா 20 ரூபாய் பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவையா? யார் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவை இருக்குன்னு சுமன் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஏதாவது கேடித்தனம் பண்ணி நிச்சயமா அந்த பிரிஞ்சி சாதத்துல சிக்கனை கலந்துருப்பாங்க. நானும் என்னோட சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம சிக்கனை கலக்கிறேன். அப்புறம் என்னோட வியாபாரம் பல மடங்கு அதிகமாயிடும். சுமனும் தன்னோட சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடுல சிக்கனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பெரிய தலைவர் சுமனோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சாப்பாட்டுல சிக்கன் கிடைச்சது. ஏய் ஹோட்டல் முதலாளி, என்ன இது? நீ என்னோட சாப்பாட்டுல சிக்கனை மிக்ஸ் பண்ணி என்னோட தர்மத்தையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அந்த தலைவர் சுமனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சுமனோட ஹோட்டலை மூடிட்டாங்க. அங்க சாகரோட வண்டி கடையில நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில சுமன் ஒரு நாள் வேற வழி இல்லாம சாகரோட அம்மாவை பார்க்க போனான். தங்கச்சி, நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹோட்டலை என்னால நடத்த முடியல. நீங்க என்னோட ஹோட்டலை வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயாவது போய் ஹோட்டல் வச்சு பொழைச்சுக்கிறேன். சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமனோட அந்த ஹோட்டலை வாங்கிக்கிட்டாங்க. அம்மா, நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனோட கருணைதாம்மா. அவர் தானே நமக்கு மாய பிரிஞ்சி ரைஸை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரை தேடி பார்த்தேன். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவரு கடவுள் மூலமா நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவன் நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உண்மையாவே இருக்காங்களாம்மா? தெரியலடா அம்மா, ஆனா அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இருக்காங்க.